கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளில் இன்று ஒரு வாக்குத்தத்தம் நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைய தினத்தின் வாக்குத்தத்தம் யோவானின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 38, 39 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார் அப்படின்னு நாம் பார்க்கிறோம். இந்த நாளின் வாக்குத்தத்தம், உன்னுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுகிறது. இதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் ஜீவ நீரோடையாக, ஜீவ தண்ணீருள்ள நீரூற்றுக்களாக, நதிகளாக அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார்ங்கிறத குறித்து தான் நாம் இந்த நாள்ல நாம் பார்க்க போகிறோம். யோவான் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். பாருங்க, நாம் எல்லா விசுவாசிகளும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் ஒரு நதியாக நமக்குள் இருக்கிறார். ஆனா அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதியாக அவர் நமக்குள் இருக்கிறார். அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் எப்பொழுது ஓடுகிறது, நதி ஓடுறதும் தேங்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. எப்படி ஓடுகிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, பாருங்க, அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் எவனோ, அப்ப பிதாவின் இடத்தில், இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்குள் இருக்கக்கூடியதான அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நதிதான் அது ஓட ஆரம்பிக்கும். அருமை சகோதரனே, சகோதரியே, ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும். ஒரு குளம் அல்லது ஏரி, நீங்கள் விசுவாசிக்காத வரையிலும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு ஆவியானவர் எப்படி இருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குளம் அல்லது ஒரு ஏரியை போல் இருப்பார். ஆனா அதே நேரத்துல நீங்கள் தேவனை விசுவாசிக்கிற போது, உங்களுக்குள் விசுவாசத்தை வளர்த்து கொண்டு எல்லா காரியங்களுக்கும் அதிகமாய் நீங்கள் விசுவாசிக்கிற போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க உள்ளத்துல இருந்து அந்த ஆவியானவர் ஒரு குளத்தை போலவோ அல்லது ஒரு ஏரியை போலவோ இல்லாமல் அவர் ஒரு நதியாக அவர் ஓட ஆரம்பிப்பார். நதிகள் என்று சொல்லப்படுகிறது. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உங்களுக்குள்ளாக இருந்து ஓடும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ ஜீவ தண்ணீர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அது சாவாமையுள்ள அல்லது அழியாமையுள்ள தண்ணீர் அப்படின்னு அர்த்தம். அப்போ அழியாமையை உண்டாக்கக்கூடிய தண்ணீர், நித்தியமான ஒரு வாழ்க்கையை உண்டாக்கக்கூடிய தண்ணீர், பரலோகத்தின் நித்திய வாழ்க்கையையும் உண்டாக்குகிறது. நம்மளுக்குள் ஓடுகிறதான, நாம் தேவனை அனுதினமும் விசுவாசிக்க நமக்குள் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் ஒரு நதியை போல் அவர் பாய்ந்தோடுகிறார். அப்படி அவர் நமக்குள் இருந்து பாய்ந்தோடுகிற நதியாகிய ஆவியானவர் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஜீவ தண்ணீருள்ள நதிகளாக அவர் பாய்ந்து ஓடுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஜீவன் உண்டாகிறது. ஒன்று நித்திய ஜீவனுக்கான ஆயத்தமும் உண்டாகிறது. அதே நேரத்தில் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் ஜீவன் உண்டாகிறதை நாம் பார்க்க முடியும். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து அவர் இப்படி சொன்னார் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 7ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து தான் இயேசு இப்படி சொல்லுகிறார். அப்போ என்னன்னா, இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும்படிக்கு நாம் தேவனை அதிகமாய் நாம் விசுவாசிக்க வேண்டும். இதை குறித்து நான் இன்னும் கொஞ்சம் விரிவாக நாம் பின்னாடி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போல் இருக்கும். பாருங்க, கிணத்து தண்ணி மாதிரி மனுஷனுடைய வாய்மொழிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, மனுஷனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஆழமான ஜலம் போல் இருக்கும். அதாவது கிணத்து தண்ணி மாதிரி இருக்கும். ஆனா ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல் இருக்கும். நீதிமொழிகள் 18:4 எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. ஞானத்தின் ஊற்று, ஞானம் அப்படின்னா, ஞானம்ங்கிறது இன்னொரு வார்த்தை அதுக்கு எடுத்தீங்க அப்படின்னா ஜீசஸ். அப்போ பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய ஊற்று, ஞானத்தின் ஊற்று எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது பாய்கிற ஆற்றை போல் இருக்கும் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. அப்போ முன்னாடி நாம் பார்த்தோம், அவரை விசுவாசிக்கிறவர்களுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம். இங்க நாம் பார்க்கிறோம் என்ன அப்படின்னா, ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ மனுஷனுடைய வாய்மொழிகள், அதாவது மனுஷனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளா இருக்குமானால் அந்த வார்த்தைகள் அது கிணற்றிலிருந்து வருகிற வார்த்தைகளை போல் இருக்கும். அதுக்கு ஒரு லிமிடேஷன் உண்டு. ஏன்னா கிணத்து தண்ணி
வற்றக்கூடியது, அதுக்கு ஒரு லிமிடேஷன் உண்டு. ஆனா ஞானத்தின் ஊற்று, அதாவது பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசப்படுகிற பேச்சுக்கள், அந்த வார்த்தைகளுக்கு என்ன கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு லிமிடேஷனே கிடையாது, அதற்கு எல்லையே கிடையாது. ஏனென்றால் அது ஆற்றை போல, பாய்கிற ஆற்றை போல அது பாய்ந்து வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்குள் இருந்து பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற போது அது பாய்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாடு, அதுதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஞானம். அந்த ஞானத்தோடு கூட நீங்கள் வேகமாய் நீங்கள் பேச முடியும். அப்போ என்னன்னா நாம இதுல முக்கியமாய் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கிணற்று தண்ணீரை போல் காணப்படுகிறது. மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் கிணற்று தண்ணீரை போல் காணப்படுகிறது. ஆனால் ஞானத்தின் ஊற்றாய் பாய்ந்தோடுகிற பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைகள் ஆற்று தண்ணீரை போல் காணப்படுகிறது. முன்னாடி நாம பார்த்தோம், விசுவாசிக்கிற மனிதனுக்கு அவனுடைய இருதயத்தில் இருந்து ஆற்று தண்ணீராக, ஜீவன் நதிகளாக நமக்குள் இருந்து பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை புறப்பட்டு போகும். அப்ப நம்ம தேவனை விசுவாசிக்காத வரையிலும், நாம் செயல்படாத வரையிலும் அது ஏரி தண்ணீரை போல், குளத்து தண்ணீரை போல் அது தேங்கி இருக்கும். பரிசுத்த ஆவியானவரை ஓட வைப்பதும், பரிசுத்த ஆவியானவரை பாய்ந்தோட வைப்பதும், பரிசுத்த ஆவியானவரை தேங்கி இருக்க வைப்பதும் நம்முடைய கையில் தான் இருக்குது. இப்ப குளத்து தண்ணீர் அல்லது ஏரி தண்ணீர் அது ஒரு குறுகிய ஒரு சின்ன இடத்திற்கு மட்டும்தான் பாசனத்திற்கு அது பிரயோஜனமா இருக்கும். ஆனால் பாய்ந்தோடுகிற ஆறு அது பல மாநிலங்கள் வழியாக கடந்து பாய்ந்தோடுகிறது. அதே போல சில ஆறுகள் பல தேசங்கள் வழியாக கடந்து பாய்ந்தோடுகிறது. அப்போ அது தேசங்களை ஆசீர்வதிக்கிறது, மாநிலங்களை ஆசீர்வதிக்கிறது. அப்போ உங்களுக்குள் இருந்து குளத்து தண்ணீராக அல்லது ஏரி தண்ணீராக பரிசுத்த ஆவியானவரை அப்படியே வைத்திருக்காதபடிக்கு நீங்க அவரை விசுவாசிக்கிற போது உங்களுக்குள் இருந்து பாய்ந்தோடுகிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அது ஆறாக கடந்து போய் அது முழு உலகத்தையும் நிரப்பும், முழு உலகத்தையும் ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பரிசுத்த ஆவியானவருடைய நதி பாய்கிற போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இப்ப நான் அதை குறித்து நாம் பார்க்கலாம். ஏசாயாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3 6 வசனம் வரை நாம் வாசிக்கலாம். இப்ப நான் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுக்களில் இருந்து மகிழ்ச்சியோடைய தண்ணீரை மொண்டு கொள்ளுவீர்கள். அப்ப நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரட்சிப்பின் ஊற்றுக்களில் இருந்து மகிழ்ச்சியோடைய தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள். பாருங்க, இங்க எல்லா இடத்துலயுமே அவர் என்ன சொல்றாருன்னா ப்ளூரல்ல தான் சொல்றாரு. எதையுமே சிங்குலர்ல சொல்லல, எல்லாத்தையும் ஒருமையில் சொல்லாம பன்மையில் சொல்லுகிறார். அங்க ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம். இங்க ரட்சிப்பின் ஊற்றுக்கள் அப்படின்னு நாம பார்க்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து எப்படி பாய்கிறார் அப்படின்னா, நதிகளாக, ஊற்றுக்களாக அவர் பாய்ந்தோடி செல்லுகிறார். அப்படி பாய்ந்தோடுகிற அந்த நதியாகிய ஊற்றாகிய பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரட்சிப்பின் ஊற்றுக்களில் இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்ளுவீர்கள். பாருங்க, நீங்க ரட்சிப்பின் ஊற்றுக்களில் இருந்து என்ன செய்வீங்க அப்படின்னா சந்தோஷத்தோட நீங்க தண்ணி மொண்டு கொள்ளுவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்க நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு என்பது என்ன அப்படின்னா, கிரேக்க பதம், அதற்கு சோசோ என்ற கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துவார்கள். இந்த சோசோ என்ற ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ரட்சிப்பு என்பது நோயிலிருந்து விடுதலை, பேயிலிருந்து விடுதலை, தரித்திரத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கட்டுக்களிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, இப்படி எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு உண்டாகிறது. இந்த ரட்சிப்பின் ஊற்றுக்கள் அப்படின்னா, ஒரு ஊற்று சுகநதியாக பாய்கிறது. ஒரு ஊற்று, ரட்சிப்பின் ஊற்றாகிய ஒரு ஊற்று உங்களுக்குள் இருந்து ஒரு நதி சுகநதியாக பாய்கிறது, ஒரு நதி ஆரோக்கிய நதியாக பாய்கிறது, ஒரு நதி உங்களுடைய கடன்களையும் தரித்திரத்தையும் வறுமையையும் அடித்து கொண்டு போய் அதை செழிப்பாக்குகிற ஒரு செழிப்பின் நதியாக பாய்ந்தோடுகிறது. ஒரு நதி கட்டுக்கள் எல்லாவற்றையும் அறுத்து உடைத்து அது எல்லாவற்றையும் விடுதலையாக்கக்கூடியதான ஒரு விடுதலையின் நதியாக பாய்ந்தோடுகிறது. கட்டுக்களை உடைக்கிற, சிறையிருப்புகளை மாற்றுகிற ஒரு நதியாக அது பாய்ந்தோடுகிறது. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் ரட்சிப்பை உண்டாக்கக்கூடிய, ஆத்தும ரட்சிப்பை உண்டாக்கும்படிக்கு சமாதானத்தை உண்டாக்குகிற நதி, சமாதான நதியாக உங்களுக்குள்ளாக இருந்து பாய்ந்தோடுகிறது. ரட்சிப்பின் நதியாக அது பாய்ந்தோடுகிறது. இப்படி எல்லா பகுதிகளிலேயும் உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் A to Z, உங்களுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் வேணுமோ, நாம நினைச்சிட்டு இருக்கோம் என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் நடக்கிறது எப்படி, அந்த காரியங்கள் நடக்கிறது எப்படி, இதுக்கு நான் அதை செய்யலாமா, இதுக்கு இதை செய்யலாமா அப்படின்னு சொல்லி நாம் யோசித்து கொண்டிருப்போம். எல்லாம் உனக்குள்ளேயே இருக்கிறது. அருமை சகோதரனே, அருமை சகோதரியே, எல்லாமே உனக்குள்ளே இருக்கிறது. அதைத்தான் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உனக்கு
உனக்குள் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாய்ந்தோடும் என்று அவர் சொல்லுகிறார். நீ விசுவாசிக்கிற போது, நீ கர்த்தரை விசுவாசிக்கிற போது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உனக்குள் இருந்து அந்த ரட்சிப்பின் நதிகள் ஓடும். அப்போ உனக்கு சுகம் வேணுமா, சுக நதியிலிருந்து நீ மொண்டு கொள்ளலாம். செழிப்பு வேணுமா, செழிப்பு நதியிலிருந்து மொண்டு கொள்ளலாம். ஆரோக்கியம் வேணுமா, ஆரோக்கியம் நதியிலிருந்து நீங்க மொண்டு கொள்ளலாம். சமாதானம் வேணுமா, சமாதான நதியிலிருந்து நீங்க மொண்டு கொள்ளலாம். உங்களுக்கு வேணுங்கிற எல்லா விடுதலை வேணுமா, விடுதலையின் நதியிலிருந்து நீங்க மொண்டு கொள்ளலாம். இப்படி ப்ரமோஷன் வேணுமா, ப்ரமோஷன் நதியிலிருந்து நீங்க மொண்டு கொள்ளலாம். இப்படி எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் A to Z உங்களுக்கு தேவையான எல்லாவற்றுக்கும் தேவையான நதிகள் உங்களுக்குள் இருந்து, அந்த ஜீவ நதிகள் உங்களுக்குள் இருந்து பாய்ந்தோடுகிறது. அதோடு கூட பரலோகத்திற்கும் அழைத்து செல்லக்கூடியதான அந்த ஜீவ நதியும் உங்களுக்குள்ளாக இருந்து பாய்ந்தோடுகிறது. அப்போ இந்த நதி அவரை விசுவாசிக்கிற வரையிலும், விசுவாசிக்காத வரையிலும் நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம், நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆவியானவருடைய வல்லமை, நீங்கள் பெற்றுக்கொண்டதான ஆவியானவர் அவர் நதியாக பாயாதபடிக்கு உங்களுக்குள் ஒரு ஏரியாக, குளமாக அவர் தேங்கி இருக்கிறார். ஆனால் நீங்கள் அவரை விசுவாசிக்கிற போது இந்த நதிகள் எல்லாம் பல 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 நதிகளாக உங்களுக்குள் இருந்து பாய்ந்தோடுகிறது. அப்படி பாய்ந்தோடுகிற போது அந்த ரட்சிப்பின் ஊற்றுக்களில் இருந்து நீங்கள் மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்ள முடியும். உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை உங்களுடைய நதியிலேயே நீங்க மொண்டு கொள்ள முடியும். பாருங்க, நீங்க பக்கத்து வீட்டு நதியில போய் நீங்க தண்ணி மொள்றதுக்கும் உங்க நதியிலேயே தள்ளி மொள்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. உங்களை ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் உங்களுக்கு என்று சொந்தமாக ஒரு நதியையே கொடுத்திருக்கிறார். நீங்க கார்பரேஷன் வாட்டரை எதிர்பார்க்க வேண்டியது இல்லை, நீங்க ரேஷன் வாட்டரை எதிர்பார்க்க வேண்டியது இல்லை. நீங்க உங்களுடைய தேவைகளுக்காக ரேஷன் கடை, கார்பரேஷன் வாட்டர், ஆண்டவரே இப்படி எந்த சப்ளைக்கு எதையும் நீங்க சார்ந்து இருக்க வேண்டியது இல்லை. அதையெல்லாம் சார்ந்து இருக்கிற மாதிரி இல்லாம நீங்க அடுத்தவர்களையோ அல்லது தேசத்தையோ நீங்க சார்ந்து இருக்க கூடாதபடிக்கு தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளாகவே எல்லா நதிகளையும் பாய்ந்தோட பண்ணுகிறார். அந்த நதிகளில் இருந்து உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்களால் மட்டும்தான் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும். உங்களுக்குள் பாய்ந்தோடுகிற நதி அது மகிமையான நதியாக, மகிமையின் நதிகளாக உங்களுக்குள் இருந்து பாய்ந்தோடுகிறது. அந்த நதிகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற நதிகளாக செயல்படுகிறது. உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுக்களில் இருந்து மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மொண்டு கொள்ள முடியும். அதே நேரத்தில் இந்த ரட்சிப்பின் ஊற்றுக்கள் உங்களுக்குள் இருந்து பாய்ந்தோடுகிற சுகநதி உங்களை மட்டும் சுகப்படுத்தாது, அநேக வியாதியஸ்தர்களை சுகமாக்க ஆயத்தமாய் இருக்கிறது. அது பாய்ந்தோடும் இடமெல்லாம் சுகமாக்கி கொண்டே இருக்கும். உங்களுக்குள் இருந்து பாய்ந்தோடுகிற நதி அது எங்க பாவத்தை கண்டாலும் பாவத்தை அடித்துக் கொண்டு ஓடி போய் அந்த மனுஷர்களை எல்லாம் பரிசுத்தப்படுத்த முடியும். யாரெல்லாம் ரட்சிக்கப்படாது இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ரட்சிப்புக்குள் மாற்ற முடியும். யாரெல்லாம் கடனுக்குள் தரித்திரத்தில் இருக்கிறார்களோ அவங்களை எல்லாம் உங்களுக்குள் இருக்கக்கூடியதான அந்த கடன்களை, தரித்திரத்தை மாற்றுகிற செழிப்பின் நதி அவர்களுடைய வாழ்க்கையை எல்லாம் மாற்ற முடியும். அருமை சகோதரனை, சகோதரியே, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுக்களில் இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை மொண்டிக் கொள்ளுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் இயேசுவை விசுவாசியுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிற போது அப்பொழுது உங்களுடைய இருதயத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். அக்காலத்திலே அடுத்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ஏசாயா 12:4 அக்காலத்திலே நீங்கள் சொல்லுவது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். அதிகமாய் நீங்கள் கர்த்தரை துதிக்க 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 இங்க நாம் பார்க்கிறோம். துதிக்க 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 உங்களுக்குள் இருக்கக்கூடிய நதி அது பாய்ந்தோடிக்கொண்டே இருக்கும். விசுவாசியுங்கள், துதியுங்கள். துதியின் மூலமாக உங்களுக்குள் இருக்கக்கூடிய நதி அது நதிகள் பாய்ந்தோட பண்ணுங்கள். அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அதிகமாய் நீங்கள் ஆராதியுங்கள். இப்படி நீங்கள் அவருடைய செய்கைகளை எல்லாம் ஜனங்களுக்குள் அறிவியுங்கள். நீங்கள் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். அவருடைய நாமம் உயர்ந்ததுன்னு சொல்லி நீங்க பிரஸ்தாபம் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்க செய்ய வேண்டியது அவசியம். உங்களுக்குள் இருந்து நாம் பாய்ந்தோடுகிற நதி அது பெருக்கெடுத்து ஓடுகிறதற்கு இதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிற போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள இருந்து நதிகள் பாய்ந்தோடுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், இது பூமி எங்கும் அறிய கடவது என்பீர்கள். நீங்க கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் மகத்துவமான கிரியைகளை உங்களுக்கு செய்வார்னு நீங்க மற்றவர்களிடத்துல நீங்க சொல்லுங்க. அதே நேரத்தில் பூமி எங்கும் இதை அறிய கடவுதுன்னு சொல்லி நீங்க பிரஸ்தாபப்படுத்துங்கள். சியோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். அருமை சகோதரியே, அருமை சகோதரனே, நீ சத்தமிட்டு கம்பீரிக்க வேண்டும். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஏசாயாவின் புத்தகம்
44ஆம் அதிகாரம் 1 4ஆம் வசனம் வரையிலும் நாம் வாசிக்கிறோம். வீட்டுல அப்புறமா நீங்க வாசித்துக் கொள்ளுங்க. 3ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். பாருங்க, தாகமுள்ளவன் மேல் அவருடைய தண்ணீரை ஊற்றுகிற தேவன். தாகம் இருந்துச்சுன்னா, நமக்கு தாகம் உள்ளவனுக்கு என்ன தேவைன்னா கொஞ்சம் தண்ணி வேணும். அப்போ ஒரு 1/2 லிட்டர் தண்ணி 1 லிட்டர் தண்ணி உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்க தாகம் தண்ணீர் அளவுக்கு தண்ணீர் ஊற்றப்படுது. ஆனா அதே வறண்ட நிலமா இருந்ததுன்னா அங்க ஆண்டவர் ஆறுகளையே ஊத்திடுறேன்னு சொல்றாரு. அப்போ உங்களுடைய தேவை சின்னதா இருந்தா அங்க அந்த தேவைக்கு ஏற்ற விதத்துல பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அங்க கடந்து விடும். அதே நேரத்தில் உங்க தேவை பெருசா இருந்தது அப்படின்னா அங்க உங்களுடைய தேவைக்கு ஏற்ற விதத்துல பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பாய்ந்து விடும், நதி பாய்ந்து விடும். அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, சின்ன தேவைக்கு அந்த நதியிலிருந்து கொஞ்சமா நீங்க மொண்டு கொள்றீங்க, கொஞ்சமா உங்களுக்கு அந்த நதி பாய்ந்து விடுது. அதே நேரத்துல உங்களுடைய பெரிய தேவைக்கு அந்த நதி அது பிரவாகம் எடுத்து பாய ஆரம்பிக்கிறது. உன் சந்ததி மேல் அவருடைய ஆவியை ஊற்றுகிறார், உன் சந்தானத்தின் மேல் அவருடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார். அருமை சகோதரனே சகோதரியே, சின்ன தேவையா இருந்தாலும் சரி, பெரிய தேவையா இருந்தாலும் சரி, உனக்குள் ஜீவ நதிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய தேவை எப்படி சந்திக்கப்படும்னு நீங்க மலைச்சு போகாதீங்க. ஒரு பெரிய சர்ச்சு கட்டணும், 1 கோடி ரூபாய்க்கு ஒரு சர்ச்சு வாங்கணும் அப்படின்னா நீங்க அதுக்காக மலைத்து போய் விடாதீர்கள். உங்களுடைய பெரிய தேவையை சந்திக்கிறதற்கு பெரிய தேவன் இருக்கிறார். அந்த பெரிய தேவையை சந்திக்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் பிரவாகம் எடுத்து ஒரு நதியாக அவர் ஓடி அந்த தேவைகளை சந்திக்கிறார். அதே நேரத்தில் உங்களுக்கு சின்ன ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா, அந்த சின்ன ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு சின்ன நீரோடையாக பாய்ந்து வந்து உங்களுடைய தாகத்தை தணிக்கிறார். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில் செயல்படுகிற விதம். உங்களுடைய தேவைக்கு ஏற்ற விதத்துல எப்படி காவிரி ஆற்றுல தண்ணீர் வருகிற போது அது வெயில் காலங்கள்ல கொஞ்சமாய் வருது, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தேவையான விவசாயம் பண்ண வேண்டிய காலங்கள்ல அந்த மழை காலங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே பிரவாகம் எடுத்து ஓடுகிறது. அது மாதிரி தான் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய தேவைகள் இருக்கும் போது நதிகளை பிரவாகம் எடுத்து, ஜீவ தண்ணீர் உள்ள அந்த நதிகளை பிரவாகம் எடுத்து ஓட வைப்பார். அதே நேரத்தில் சின்ன தேவைகள் உள்ள போது அவர் அதை நீரோடையாகவும் பாய வைப்பார். எதுவா இருந்தாலும் நீங்கள் விசுவாசிக்கும் போதுதான் நீரோடையும் ஓடும். நீங்கள் விசுவாசிக்கும் போதுதான் பெரிய ஜீவ தண்ணீரான நதி அது பிரவாகமாக பாய்ந்தோடும். இதை நீங்கள் விசுவாசியுங்கள், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். நீங்கள் பெரிய ஆலயத்தை கட்டுவீர்கள், நீங்கள் ஒரு பெரிய வீட்டை கட்டுவீர்கள், நீங்கள் பெரிய பெரிய காரியங்களை கர்த்தருக்காக செய்வீர்கள், உங்கள் சொந்த வாழ்க்கைக்காகவும் பெரிய பெரிய காரியங்களை செய்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறி செடிகளைப் போல் வளருவார்கள். பாருங்க, உங்களுக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவருடைய நதி பாய்கிற போதுதான் நீங்களும் உங்கள் சந்ததியும், மேல் வசனத்துல உங்க சந்ததியை பற்றி சொல்லுகிறார், உங்கள் சந்தானத்தை பற்றி சொல்லுகிறார். அப்போ உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சந்ததிகள் என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நதிகள் பாய்ந்தோடும் போதுதான் அந்த நதி ஓரங்கள்ல அந்த நீர்கால்கள்ல நடப்பட்டிருக்கக்கூடிய அலறி செடிகள் வளருகிறத போல அவர்கள் செழித்து வளருவார்கள். நீங்களும் உங்க பிள்ளைகளும் உங்களுடைய சந்ததிகளும் எப்படி செழித்து வளருவீர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய நதி பாய்ந்து ஓடுகிற போது உங்களுக்குள் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவி என்னும் நதி உங்களுக்குள் இருந்து வல்லமையாய் அது பாய்ந்து ஓடுகிற போது அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்குள் இருந்து அந்த நீர்கால்களில் அப்படின்னா அப்படியே அந்த ஓரத்திலேயே, தண்ணி ஓரத்திலேயே நடப்பட்டிருக்கக்கூடிய செடிகள் எப்படி செழிப்பாய் இருக்குமோ அது மாதிரி எல்லாரும் செழித்து வளருவார்கள் அப்படின்னு சொல்லுகிறார். யோவானின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். உங்களுக்குள் ஜீவகாலமாய், நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றை அவர் வைத்திருக்கிறார். நித்திய ஜீவகாலமாய், அது வறண்டு போகவே போகாது. இன்னைக்கு ஜீவநதின்னு சொல்லக்கூடிய கங்கை வறண்டு போயிரும் சொல்றாங்க, ஜீவநதின்னு சொல்லக்கூடிய காவிரி அடிக்கடி வறண்டு போயிருது. ஆனா அவர் நமக்கு கொடுக்கிறதான தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் நீரூற்றாக ஊறுகிற நீரூற்றாய் ஊறிக்கொண்டே இருக்கும். நமக்குள் அவர் வைத்திருக்கக்கூடியதான இந்த ஜீவநதி நித்திய ஜீவ காலமாக அது ஊறுகிற நீரூற்றாய் இருக்கிறபடியினாலே நமக்குள் இருந்து ஜீவநதி பாய்ந்தோடிக்கொண்டே இருக்கும். அதுக்கு உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிற 2 காரியம், ஒண்ணு நீங்க நல்லா தேவனை விசுவாசிக்க வேண்டும், 2வது அதிகமாய் துதித்து ஆராதிக்க வேண்டும். இது 2ஐயும் செய்கிற போது உங்களுக்குள் இருந்து ஆவியானவருடைய வல்லமை பாய்ந்தோடிக்கொண்டே இருக்கும். அப்ப அந்த பாய்ந்தோடுகிற வல்லமையை ஸ்டாப் பண்ணாதபடிக்கு, அது ஒரு ஏரியை போலவோ ஒரு குளத்தை போலவோ தாங்கி அது அப்படியே ஸ்டாக்னண்டா தங்கி விடாதபடிக்கு நீங்க
என்ன செய்ய வேண்டும்னா, உங்கள் தேவைகள் போக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகும்படிக்கு நீங்கள் வியாதியஸ்தர்களை தேடி போக வேண்டும். வியாதியஸ்தர்களை நீங்கள் கண்டடைய வேண்டும். தரித்திரர்களை கண்டடைய வேண்டும். பாவிகளை கண்டடைய வேண்டும். அவர்கள் இடத்திலே எல்லாம் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவித்து உங்களுக்குள் இருக்கிற நதியின் மூலமாக அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் இந்த தேவ செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நீங்கள் தொடர்ந்து இந்த மெசேஜை வைத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த மெசேஜ் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்குமானால் நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கு சேனலை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இவர்களுக்குள் காணப்படுகிற ஜீவ நீரோட்டைகள், ஜீவ நதிகள், ஆண்டவரே, அந்த ஜீவத்த நீருள்ள நீரூற்றுக்களை கொண்ட அந்த நதிகள் இவர்களுக்குள் இருந்து பாய்ந்தோடத்தக்கதான இவர்களுடைய விசுவாசம் பெருகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே எனக்குள் இருந்து பாய்ந்தோடுகிற அந்த சுக நதி, விடுதலையின் நதி, ஆசீர்வாதத்தின் நதி, செழிப்பின் நதி இப்பொழுது ஒவ்வொருவருக்குள்ளாகவும் பாய்ந்தோடுவதாக. இந்த மெசேஜை கேட்கிறவர்கள் என்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ அந்த தேவைகளுக்கு ஏற்ற விதத்தில் இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே எனக்குள் இருந்து பாய்ந்தோடுகிற அந்த சுகநதி சுகமாக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே செழிப்பின் நதி கடன்களை எல்லாம் அடித்து கொண்டு செல்லட்டும். செழிப்பை உண்டாக்கட்டும். ஆசீர்வாத நதி ஆசீர்வாதங்களை உண்டாக்கட்டும். அற்புதங்கள் உண்டாகட்டும். ஆண்டவரே, விடுதலை உண்டாகட்டும். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே கண்ணுல காணப்படுகிற அந்த பலகீனத்தை, கண்ணுல காணப்படுகிற அந்த வலி வேதனைகள், கண்ணுல வருகிற அந்த நீர்வடிதலை நான் சபிக்கிறேன். அது இப்பொழுது உங்களுக்கு பூரணமாய் குணமாகிறது. கர்த்தர் அற்புதத்தை செய்வாராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் மீண்டும் நாளை தினத்தில் ஒரு தேவ செய்தியின் மூலமாக சந்திப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.